ஐபிஎல் 2008 இருந்து 2025 வரைக்கும், அதாவது 18 சீசன்லயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வின்னிங் கேப் யாரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை தெரிஞ்சுக்கணும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2008 இருந்து 2020 வரைக்கும் இந்த 18 சீசன்ல அதிகப்படியான வின்னிங் மூமெண்ட்டை கொடுத்த வின்னிங் கேப்டன்ஸ் யாரு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த 18 சீசன்லயும் மோஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு கேப்டன் யாரு, சோ அவங்களுடைய மொத்த மேட்ச் எவ்வளோ, அவங்க எவ்வளவு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்ற டேட்டாவை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல விளக்கமா விரிவா பார்க்க போறோம். சோ அதுல கடைசியா இறுதியா இருக்கக்கூடிய வின்னிங் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேஎல் ராகுல், கிங்ஸ் 11 பஞ்சாப். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா விளையாண்ட மேட்ச் பாத்தீங்கன்னா 51 போட்டி. அதுல இவர் ஆவரேஜா வின் பண்ணது பாத்தீங்கன்னா 25 போட்டி, தோத்த போட்டிகள் பாத்தீங்கன்னா 24 போட்டி தோத்துருக்காங்க. இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 50.98 பார்க்கப்படுது. சோ இதனால நம்ம கேஎல் ராகுல் நம்ம லிஸ்ட்ல கடைசியில இருக்காரு. கேஎல் ராகுலை தொடர்ந்து அதிகப்படியான சக்சஸ்ஃபுல் கேப்டன் பாத்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக், டெல்லி டீமுக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. சோ 53 போட்டி வந்து இவர் கேப்டனா இருந்திருக்காரு. அதுல 28 போட்டி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு. 24 போட்டிகள் வந்து இவருக்கு தோல்வியை வந்து தவிர்க்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 53.77 பார்க்கப்படுது. சோ வீரேந்தர் சேவாக் பாத்தீங்கன்னா ஒரு தரமான கேப்டனா இருந்தாருன்னு சொல்லலாம், இதுல மாற்று கருத்தம் இல்ல. வீரேந்தர் சேவாக தொடர்ந்து ஷேன் வார்னே ஆர்ஆர் ராஜஸ்தான் டீமுக்காக வந்து இவர் விளையாண்டிருக்காரு. 55 போட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் விளையாண்டது. அதுல 30 போட்டி வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு. 24 போட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தோல்வியை தவிர்க்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 55.45 பார்க்கப்படுது. ஷேன் வார்னே தொடர்ந்து வின்னிங் கேப்டனா இருந்த லிஸ்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி கேபிட்டல் கேகேஆர் அணிகளுக்காக வந்து விளையாண்டிருக்காரு. மொத்தமா இவர் விளையாண்ட, அதாவது கேப்டனா இருந்த போட்டிகள் பாத்தீங்கன்னா 55 போட்டி. அதுல 27 போட்டி பாத்தீங்கன்னா இவர் வின் பண்ணிருக்காரு. 26 போட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் தோல்வியை தவிர்க்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 50.90 பார்க்கப்படுது. சோ சராசரியா இவர் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வின்னாவும் பாதிக்கு பாதி தோல்வி வந்து செஞ்சிருக்காரு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரை தொடர்ந்து இவருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய கேப்டன் பாத்தீங்கன்னா ஆடம் கில்கிரிஸ்ட், டெக்கன் சார்ஜர்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப். 74 போட்டிகளுக்கு வந்து இவர் கேப்டனா இருந்திருக்காரு. 35 போட்டி வந்து வின் பண்ணிருக்காரு. 39 போட்டி வந்து இவர் தோல்வி தவிர்க்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 47.29 பார்க்கப்படுது. சோ மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் லிஸ்ட்ல இவரும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். சோ அவரை தொடர்ந்து டேவிட் வார்னர், டெல்லி கேபிட்டல் எஸ்ஆர்எச், இந்த 2 அணிக்கு ஒரு கேப்டனா செயல்பட்டு இருக்காரு. 83 போட்டிகள் வந்து கேப்டனா இருந்திருக்காரு. 40 போட்டிகள் வின் பண்ணிருக்காரு. 41 போட்டிகள் வந்து தோல்வி தவிர்க்காரு. 49.39 இவருடைய ஆவரேஜா பார்க்கப்படுது. உண்மையாவே டேவிட் வார்னர் இந்தியா, அவரோட டீம் மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இவருக்கு தரமான பேட்டர், தரமான சம்பவத்தை செஞ்சு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ரசிகர் இருக்கான்னு சொல்லலாம், மாற்றுக்கிறதே இல்ல. இவருடைய ஆவரேஜும் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி சராசரியாக இருக்கு. அவரை தொடர்ந்து கௌதம் கம்பீர், டெல்லி கேபிட்டல் கேகேஆர் அணிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா 129 போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் வந்திருக்காரு. 71 போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு. 57 போட்டிகள் வந்து தோல்வி தேர்வு. 55.42 இவருடைய ஆவரேஜா பார்க்கப்படுது. ஒரு தரமான சம்பவத்தை கௌதம் கம்பீர் செஞ்சிருக்காரு. இப்போதே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் நம்ம கௌதம் கம்பீர் தான் இருக்காரு. சோ கௌதம் கம்பீரை தொடர்ந்து விராட் கோலி, சோ டாப் 3 லிஸ்ட்ல 3வது இருக்கக்கூடிய வின்னிங் கேப்டன், சக்சஸ்ஃபுல் கேப்டன் விராட் கோலி தான் இருக்காரு. ஆர்சிபி டீமுக்காக 18 சீசனா தொடர்ந்து வந்து இவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்து 143 போட்டிங்க. அதுல 66 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காரு. 70 மேட்ச் வந்து தோல்வி தவிர்க்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 48.56. விராட் கோலி ஒரு கிங் மேக்கர், அந்த வேர்ல்டுக்கே கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வச்சிருக்கோம் நம்ம விராட் கோலி. நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுளா பார்க்கக்கூடியவர் விராட் கோலிங்க. சோ இந்த 18வது சீசன்ல தொடர்ந்து அவர் சிறப்பா தான் வந்து செயல்பட்டு இருக்காரு. சோ 2வதா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நம்ம கேப்டன் யாருன்னு கேட்டா ரோஹித் சர்மா, ஹிட்மேன், மும்பை இந்தியன்ஸ். இவரும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 158 போட்டிகள்ல கேப்டனா வந்து செயல்பட்டு இருக்காரு. சோ இந்த 18வது சீசன் இவர் கேப்டனா இல்லைனாலும் அந்த அணியின் ஓபனரா வந்திருக்காரு. 87 போட்டியில வந்து வின் பண்ணிருக்காரு. 67 போட்டி வந்து தோல்வி தெரிவிக்காரு. இவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 56.32 பார்க்கப்படுது. இதனாலதான் ரோஹித் சர்மா 2வது இருக்காரு. ரோஹித் சர்மா தொடர்ந்து 1வது இடத்துல இருக்கக்கூடிய கேப்டன், மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் இன் ஐபிஎல் கேரியர் பாத்தீங்கன்னா MS தோனி, சிஎஸ்கே, ஆர்பிஎஸ், இந்த 2 டீமுக்கும் பாத்தீங்கன்னா இவர் கேப்டன் இருக்காரு. 226 மேட்சுங்க. அதுல 133 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காரு. 91 போட்டிகள் தோல்வி இருக்காரு. 59.37 ஆவரேஜா பார்க்கப்படுது. சோ ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல இந்த 18 சீசன்லயும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தவர் பாத்தீங்கன்னா அது நம்ம MS தோனி தான். இவருடைய சாதனையை இனிமேல் யாருன்னா முறியடிக்க முடியுமா அப்படின்ற கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. இல்ல முறியடிக்க முடியாதுன்னு சொன்னா MS தோனி தான் நீண்ட காலமா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுன்னா அவருடைய கீழே பேரை பதிவு பண்ணுங்க.
அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தேவைப்பட சொல்ல ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.